வீரன் செம்பு நிற குதிரையில கம்பீரமா வந்தான். அந்த குதிரை மலையோட கால்வாசி பகுதிக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பாதியிலே திரும்பிடுச்சு. இத மலை உச்சியில இருந்து பார்த்த இளவரசி தன் கையில இருந்த தங்க ஆப்பிள் ஒண்ண அவங்க கிட்ட தூக்கி போட்டாங்க. அந்த வீரரும் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அண்ணங்க ரெண்டும் நடந்ததை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா தம்பி தான் தான் அந்த வீரர்ன்னு அவங்க கிட்ட சொல்லாம நடந்ததெல்லாம் அப்படியான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அந்த போட்டி நடந்துச்சு. வீரர்கள்லாம் கஷ்டப்பட்டு ஏற ட்ரை பண்ணாங்க. அப்போ திடீர்னு ஒரு குதிரை வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி சில்வர் கலர் குதிரை வந்துச்சு. அந்த குதிரை மலையோட பாதிக்கு போயிட்டு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா அடைஞ்ச இளவரசி பாதி தூரத்துக்கு வந்து அவங்க மீது ஒரு ஆப்பிளை தூக்கி போட்டாங்க. அது கடைசி நாள். எல்லா இளவரசர்களும் வீரர்களும் மலை ஏற ட்ரை பண்ணி சறுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தங்க நிற குதிரையில ஒரு வீரர் வந்தாங்க. அந்த வீரர் தன்னோட குதிரையில மலையோட உச்சிக்கு போய் இளவரசி கிட்ட போய் பார்த்துட்டு வந்தாங்க. இளவரசர் அவங்கள மறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்க ஆப்பிள் கொடுக்கவே மறந்துட்டாங்க. அந்த குதிரையில வந்தவரும் திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த மந்திர ஆப்பிளை தூக்கி போட்டோன்னே அதுவும் அவர் கையில் போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அண்ணனுங்க 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பியும் தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜா போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த 3 தங்க ஆப்பிளை வாங்கினது யாருன்னு சொல்லி வர சொன்னாங்க. போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாரும் வந்து ராஜாவை பார்த்து தன்கிட்ட இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ராஜாக்கு இது எப்படி யார்கிட்டயும் இல்லாமல் இருக்கும், யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டையும் போய் தேட சொல்லி கோவமாக உத்தரவிட்டாங்க. அன்னைக்கு எப்பயும் போல் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வீரர்கள் உள்ள நுழைஞ்சு வீட்டை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஷெல்ஃபில் இந்த 3 தங்க ஆப்பிள் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ ராஜா அந்த கடைசி பையன்கிட்ட ஏன் நீ வந்து தங்க ஆப்பிளை ஒப்படைக்கலன்னு கேட்டதுக்கு, நான் இளவரசியை மனசார விரும்புகிறேன்னும் போட்டியில் ஜெயிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு சொன்னாங்க. ராஜாவும் இந்த கல்யாணத்தில் இளவரசியோட சம்மதத்தை கேட்டாங்க.